விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் மட்டும்தான் விளையாடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இவங்க இடம்பெறுவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு புது ட்விஸ்ட்டாக ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் இவங்க 2 பேரும் நிச்சயமாக விளையாடணும் அப்படின்னு பிசிசிஐ ஒரு நிர்பந்தத்தை விதிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த தொடரில் இவங்க 2 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவையும் எடுக்க போகிறதாகவும் சொல்லப்படுது. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடராக இருக்க போகுது. முதல் போட்டி செப்டம்பர் 30ஆம் தேதி நடக்க இருக்கு. அடுத்த 2 போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 3 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடக்க இருக்கு. இதற்கான இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத ஒன்றா தான் இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடக்கூடிய அந்த டெஸ்ட் போட்டிகளை விளையாடக்கூடிய இந்திய ஏ அணி தான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் புதுமுக வீரர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது பிசிசிஐயோட எண்ணமா இருக்கு. அதே சமயத்தில் சீனியர் வீரர்களும் இந்த அணியில இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷனா இது இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க லாங் கேப் ஆயிடுச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடி அப்படிங்கிறது. ஏன்னா ஜான்வரி அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது மட்டும்தான் அவங்க விளையாடின ஒன்றா இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர், அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கப்புறம் T20 கிரிக்கெட் தான் விளையாடி இருக்காங்க ஐபிஎல். ஸோ அந்த வகையில் எடுத்துட்டா கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்க கிரிக்கெட்டே விளையாடாம தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பயிற்சி போட்டியாக இந்த போட்டி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விராட் கோலி மேலே ஏற்கனவே ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா அவர் தன்னோட உடல் தகுதியை நிரூபிக்கக்கூடிய சோதனையை லண்டன்லேயே எடுத்துட்டாரு. இங்கே பெங்களூரில் இருக்கிற அகாடமிக்கு எடுக்கலை அப்படின்னு. ஸோ இந்த ஆஸ்திரேலியா தொடருக்கு முன்னாடியே அவரை இங்கே இந்தியாவுக்கு வர வச்சு இங்கே அவருக்கு ஒரு உடல் தகுதி பரிசோதனையை நடத்திடணும் அப்படிங்கிறதும் பிசிசிஐயோட எண்ணமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த சமயத்தில் அப்படியே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அந்த இந்தியா ஏ அணி விளையாடக்கூடிய போட்டிகள்லையும் விளையாட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் விளையாடும் போது இன்னும் நிறைய அந்த டீம்ல இருக்கிற இளம் வீரர்களுக்கும் அது ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு பிசிசிஐ நம்புறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் இதற்கு பின்னாடி கௌதம் கம்பீரோட ரோலும் மிகப்பெரியதா இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இலக்கு அப்படிங்கிறது 2027 ஒரு நாள் உலகக்கோப்பையாக தான் இருக்கு. ஸோ அதற்கு அவங்க விளையாடணும் அப்படிங்கிறதுல தான் முழு முயற்சி எடுத்துட்டு மற்ற வகையான கிரிக்கெட்ல இருந்தெல்லாம் ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடும் விதமாக தான் இப்படி ஒரு கண்டிஷனை கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அப்படின்னு கௌதம் கம்பீர் திட்டமிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு.